வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. என்னது இன்னைக்கு சாப்பாட்டுக்கு முருங்கைக்கீரையா? எனக்கு சாப்பாடே வேண்டாம். ஏங்க நீங்கள் முருங்கை மரமாக வச்சுருக்கீங்க? போச்சு கம்பளி பூச்சி வரும். ஐயோ வேறு பில்டிங் அடிச்சிடும். அச்சோ பேய் வேற வரும். இப்படியெல்லாம் சொல்லியே பாதி முருங்கை மரத்துக்கு சமாதி கட்டிட்டோம். பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இதே முருங்கை இலையை வச்சு முருங்கை பொடி, முருங்கை சாக்லேட், முருங்கை குக்கீஸ்னு அமோகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 46 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் 92 நியூட்ரியன்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபுட் அவங்க கண்ணுக்கு சூப்பர் ஃபுட்டாக தெரியுது. பட் நம்மளுக்கு அவங்களோட சியா சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ் தான் சூப்பர் ஃபுட்டாக இன்னும் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். இது உங்களோட ஸ்டாமினாவை பூஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி பிளட் குளுக்கோஸ் லெவலை ரெகுலேட் பண்ணி உங்கள் டயபெட்டிஸை இது கண்ட்ரோலில் வச்சுக்குது. இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் இல்லை, இது ஆன்டிபயோட்டிக் அண்ட் உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை ஒரு சூப்பர் குட்டாக வச்சுக்கும். அண்ட் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ராலை லோவர் பண்ணும் அண்ட் பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணும். இது நம்மளோட ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுது. ஸோ டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் இது வெளியேற்றுது. இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் ஈவன் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கூட சுத்தமாக போயிடும். அண்ட் இது உங்களோட கிட்னிஸையும் லிவரையும் சூப்பராக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். ஸ்கின் லவ்விங் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய A, E, B2, B3 அண்ட் ஜிங்க் இதில் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கின் அது சூப்பர் ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸ்கின் கேன்சர் அண்ட் ஓவேரியன் கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு கரண்ட் ரிசர்ச் சொல்லுது. அண்ட் அடுத்ததாக கெரட்டின் ஃபார்மேஷனை அது இம்ப்ரூவ் பண்ணுது. அதனால உங்கள் ஹேர் ஃபால் கம்மி ஆகுது அண்ட் ஹேர் க்ரோத் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதிகமாக இதை எடுத்துக்கோங்க. சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு கையளவுக்கு முருங்கைக்கீரையில் ஆரஞ்சை விட 7 மடங்கு விட்டமின் சியும், கேரட்டை விட 4 மடங்கு விட்டமின் ஏவும், ஒரு கிளாஸ் பாலை விட 4 மடங்கு கால்சியமும், ஒரு வாழைப்பழத்தை விட 3 மடங்கு பொட்டாசியமும், ஒரு கப் தயிரை விட 2 மடங்கு புரோட்டீனும் இதில் இருக்கு. அடுத்ததா இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கீரை நல்லா காய வைங்க, பொடி பண்ணுங்க, டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடுவாங்க. அடுத்த ஆப்ஷன் குக் பண்ணி சாப்பிடுங்க. அடுத்த ஆப்ஷன் பச்சையாக அப்படியே அரைச்சி ஜூஸ் எடுத்து சாப்பிடுங்க. இதெல்லாம் முடியலையா நல்லா ஒரு சூப் வச்சு சாப்பிடுங்க. வாங்க அந்த சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 பூண்டு, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் போடுங்க. இதோட ஒரு தக்காளி, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி அதோட சேர்த்துருங்க. ஒரு 3 கை அளவுக்கு முருங்கைக்கீரை நான் இதோட ஆட் பண்ண போகிறேன். ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இது இருக்கும். இந்த கீரையில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா தண்ணி வச்சு அலசிட்டு ஆட் பண்ணுங்க. இதோ கீரை ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததா இது மூங்குற அளவுக்கு தண்ணி விடலாம். இதை பற்றி ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லணும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக இதை நிறைய எடுத்துக்கோங்க. இது உங்கள் ப்ரெக்னென்சி பீரியட் மட்டும் இல்லை, டெலிவரி டைமில் வரக்கூடிய அந்த பெயினையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்டாமினாவை இது உங்களுக்கு கொடுக்குது. இங்கே நம்ம தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ குக்கரை மூடி ஒரு 7-8 விசிலாவது விட்டுடுங்க. சூப்பராக சூப் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இதை தெளிவாக குடித்தாலும் சரி, இல்லை கீரையோடு சேர்த்து குடித்தாலும் சரி, பட் கண்டிப்பாக வாரத்துக்கு 3லேருந்து 4 நாளாவது இதை குடிங்க. இது சிக்கன் சூப் மாதிரி டேஸ்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலேயும் முருங்கைக்கீரையை இக்னோர் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தி டிப் அண்ட் ஹெல்தி ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.